ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் கூட, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக ஒத்து போகும் இது. வெல்கம் டு மாம் 365. இன்றைக்கி நான் பண்ணுற குவான்டிட்டி 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மட்டன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம நான்வெஜ் செய்யும்போது சின்ன வெங்காயம் நம்ம நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக எடுத்தால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, திருவுண தேங்காய், கசகசா, கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், பட்டை, காஞ்ச மிளகா, அப்புறம் நல்லெண்ணெய். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு தாளிக்க நல்லெண்ணெய் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ். நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றாமல் கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பட்டை, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை கரியாமல் பார்த்துக்கோங்க. இல்லை இது வறுக்கிறது எனக்கு கஷ்டம், இன்னும் ஈஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி பவுடரும் மிளகாத்தூளுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் மட்டும் அரைக்கும் போது கசகசாவையும் சீரகத்து, சோம்பு இது எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா பார்த்து வறுத்துக்கலாம். வரமல்லி, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தனியாக பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அதே சூடோட திருவி வச்ச தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். திருவி வச்ச தேங்காவையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட இதை 1.5 நிமிஷத்துக்கு மேலே வறுத்துருக்கேன். அந்த வறுக்க தேங்காவோட ஸ்மெல் அப்படி வரும். ஸோ அந்த தேங்காவோட கலர் மாறும்போது லைட்டாக எல்லோயிஷாக மாறும்போது நம்மளோட தேங்காயில் உள்ள ஈரப்பதமும் கம்மியாக இருக்கும், நல்லா வறுபட்டுருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மல்லி, வரமிளகா, பட்டை, சீரகம், சோம்பு இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம இப்போ ட்ரையாக அரைக்க போகிறோம். இதை ஆறுனதுக்கப்புறம் அரைங்க, சூடாக இருக்கும்போது அரைக்க வேண்டாம். அதே மாதிரி அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்த்தாம அப்படியே அரைங்க. அப்படி இல்லாட்டி இது என்ன ஆகும்னா நமக்கு கொரன்னு இருக்கும் சில சமயம். ஸோ இப்போ இது நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா இது கூட வறுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்து வச்ச தேங்காவை நம்ம சேர்த்து அரைக்கும் போது இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மசாலா பொருளை வறுத்து அரைக்கும் போது அதில் தண்ணி சேர்த்தாதீங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவை அது கூட சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை தட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைக்கிறத விட மட்டனுக்கு எப்போவுமே செய்யும் போது தட்டி சேர்த்துனோம்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தட்டி சேர்த்தும் போது இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நம்ம கசகசாவையும் தட்டிக்கலாம். இல்லாட்டி தேங்காய் கூடயும் நம்ம கசகசாவை போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த இஞ்சி பூண்டு கூட கசகசாவையும் போட்டு நல்லா தட்டிக்கிறேன். ரொம்ப மையாக தட்டணுங்கிறது இல்லை, 1க்கு 2 தட்டினாலே போதும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை எப்போவுமே கழுவும் போது கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் அது கூட சேர்த்து கழுவுங்க. அப்போ கவிச்சி வாடை வராமல் இருக்கும். இப்போ அந்த மட்டன் கூட எடுத்து வச்ச 1/4 கிலோ வெங்காயத்தில் 3/4 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் தக்காளி, அப்புறம் நம்ம தட்டி வச்ச இஞ்சி, பூண்டு, கசகசா அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா, தேங்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா,
அதையும் நம்ம இதே குக்கரில் இந்த மட்டனோட சேர்த்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தண்ணி அளவாகவே சேர்த்துக்கோங்க. பட் ஆனால் மட்டன் நல்லா வேகணும், அதுக்கு எவ்வளோ மினிமம் தண்ணி நமக்கு தேவையோ வச்சுக்கோங்க. எல்லா பொருளுமே முழுகிற அளவுக்கு தண்ணி அட்லீஸ்ட் வச்சிங்கன்னா மட்டன் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வேகும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டாதான் மட்டனில் உப்பு நல்லா பிடிக்கும், அதனால உப்பையும் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம இனி இதை வேக வச்சா ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். இதோட லிட்டை போட்டுட்டு விசில் போட்டுட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம். மட்டன் நல்லா வேகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 விசில் இல்லாட்டி அதுக்கு மேலேயே விடுங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் விட்டுருக்கேன். அப்போ தான் மட்டன் வேகும், பசங்கள்லாம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ நம்ம விசில் இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு ரெடி தாங்க. இதை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விடலாம். ஸோ உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. இன்கேஸ் உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப இது கூட உப்பு சேர்த்திக்கோங்க. இன்னைக்கு நான் வெறும் மட்டன் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு கூட மட்டன் வேக வைக்கும் போது, ஆனால் 10 விசில் விடும்போது நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோம்னா அது ரொம்ப குழஞ்சிரும். அதனால நீங்கள் தனியாக உருளைக்கிழங்கு வேக வச்சோ இல்லாட்டி இப்போ நம்ம கொதிக்கும் போது சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்டாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு நான் இன்னைக்கு சேர்த்தலை, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம எதுலேயுமே ஆயிலுங்கிற ஒரு விஷயம் சேர்த்தவே இல்லை. ஆனால் மட்டனில் உள்ள கொழுப்பே ஆயில் மாதிரி நமக்கு மேலே மசாலாவோட பிரிஞ்சு மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குழம்பு ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இனி இதுக்கு தாளிச்சோம்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நான் மசாலா வறுத்த அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் கடுகை போட்டுடலாம். ஸோ கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மட்டன் குழம்புக்கு எப்போவுமே. ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயத்தில் முக்கால்வாசி குழம்பு வேகும்போது போட்டுட்டோம். மீதி இருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இந்த எண்ணெயில் சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். ஸோ நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க, கரியாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம இனிமேல் இதில் குழம்ப ஊற்றிடலாம். எப்போவுமே தாளிக்கும் போது நான் சின்ன கரண்டி யூஸ் பண்ணி தான் தாளிப்பேன். ஆனால் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புங்கிற போது பெரிய கடாயாக வச்சு தாளிச்சிட்டு அந்த குழம்ப திரும்ப அந்த கடாயிலே ஊற்றி கொதி விடுவேன். அப்போ மட்டன் குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்டாக இருக்கும். குழம்பு தண்ணியாக இருக்கணும்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதையே நம்ம வத்த விடலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை, ஆனாலுமே இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக ஒத்து போகும். நல்லா சுட சுட ரைஸ் எடுத்து அதில் இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான மட்டன் குழம்பு ரெசிபி தான் இது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபிக்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.